ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் வாவ் அப்படி ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் வாவ் அப்படி ஆகக்கூடாது. ஆமென். அற்புதங்கள் அடையாளம் வாவ் அப்படின்னு ஆகக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட காரியமாக இருக்க வேண்டும். புரியுதா? நமக்கே அது ஒன்று ஒன்று நடக்கும்போது வானா அப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு அது எப்படி ஆகும் யோசிச்சு பாருங்கள். உங்களை கேட்கும்பொழுது என்னங்க இப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஆமாம், அது டெய்லி எங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அன்றாட நாங்கள் அனுபவிக்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹீலிங், miracles, wonders are not to be a wow when it happen. It must be a daily experience. நமக்கு தேவன் அதை அன்றாடமாக அனுபவிக்கிறதுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் அப்படி பாருங்கள். டெய்லி நான் அனுபவிப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய சுகத்தை அனுபவிப்பேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பை அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பிலீவ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், டெய்லி அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி அதிசயம் நடக்கும், டெய்லி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சுகம் உண்டாகிட்டே இருக்கும். சிலது கிராஜுவலாக நடக்கும், பகுதியாக நடக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படியே மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி எதிர்பார்க்கணும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போகும்போது தான் கடுப்பாக இருக்கலாம், போரிங்காக இருக்கலாம். புரியுங்களா? ஸோ நீங்கள்